ஒரு சின்ன டெண்டர் ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு நான் இங்கே ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். 3-4 விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுட்றேன். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகமும் 2 பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலையில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியையும் அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வேக வச்சுருக்க இந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அப்படியே மூடி, ஏற்கனவே நமக்கு வெந்துருச்சு, லைட்டாக அந்த மசாலாலாம் வேகிற அளவுக்கு வச்சு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.